டேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நீங்கள் செய்த எதை இவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள்? யாரு இவனா? இங்க வா வா வா. நான் படிக்கச்ச சைக்கிள்லயே ஸ்கூலுக்கு வந்துருவேன். எனக்கு தான் சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கீங்களாப்பா? நான் சைக்கிள்லயே வரேன். இன்னைக்கு என் பொண்ணு எல்கேஜில இருந்து 12th வரலும் இந்த பேபி அப்பா எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தாதான் போவா வருவா சார். தாங்கினது போதும். வேற என்ன வேலை சார்? இங்கேயும் வந்து வாய் கொழுப்ப ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணுக்காக தான் ஹீஸ் லிவிங். உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? யார் சொன்னா? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. வா. லைக் நான் செட் ஆயிட்டேன். நமக்குலாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களா? அதேதான். அப்பா விட்டாதான் என்னோட மைண்ட் செட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்ட். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. கபடி ஆனனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியா? என்ன நொப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். அதனால அம்மா சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ணா கூட இரு போதும். ஏன்டா என்ன தடுத்த? ஏன்டா என்ன தடுத்த? இனியே ஒவ்வொரு நியூஸ்ல பாருங்களேன். அல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? கபடியில நல்லா விளையாடுறாங்க, ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? நிறைய பேர் சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். என்னடா கபடி குழுல பாத்தீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏமா அது சினிமாமா? வயசானாலே இப்படித்தான். ஏன் ரோடு கிராஸ் பண்ணலாம் பயப்படுறீங்க? ஏன்டா பயப்படுற? வெளியே போல வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது. ரோட்ல வெளிய தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். நாங்க போறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கில் இல்ல சார். ஐ அம் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றது? லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நான் கரெக்டா தான் சொல்றேன், அந்த மாதிரி தோணுது எனக்கு. இந்த விஷயம் அவனுக்கு தெரியலங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள. கடைக்கு போய் பொருள் சரியா வாங்கிட்டு வர மாட்டாங்க. நீ ஒருத்தே கிடையாது. அதெல்லாம் அவருக்கே தெரியும். மிளகா பொடி வாங்கிட்டு வர நான் சொன்னா கூட, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏன் நீ இந்த பிராண்ட் வாங்கிட்டு வர சொல்லி தான் அனுப்பணும். இப்ப 100 ரூபாய் கொடுத்து ஒரு டீ தூள், பால், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கிட்டு சில்லற கரெக்டா வாங்கிட்டு வர மாட்டார் சார். எதுக்கு இருக்காவே? அது கரெக்டா வீட்டுக்கு போனா போன் நோண்டணும் அந்த மாதிரி தோணுது. பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? போன. அப்புறம் சீக்கிரமா அவன் கொடுத்த பேலன்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து போன் பார்த்துட்டு கரெக்டாவே எடுத்துட்டு வந்திருக்கணுமா? அவங்க போன பிறகாவது நீ எண்ணி வைக்கணுமா இல்லையா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. சொல்லி தரல சார் யாருமே. ஹலோ, யாராக்குறீங்களா? அவங்க கரெக்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட், ஒரு நம்பிக்கை தான். மனிதர்களை நம்பணும் சார். ஒரு 3 பேர் வாங்க, யாரு சீக்கிரம் பாப்போம். மெதுவா நோட்டுக்கு வலிக்கும். டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். எங்கெல்லாம் இப்படி குரல் எடுத்து பேச உங்களுக்கு தயக்கமாக இருக்கு? தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் அங்க போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. கால் உடஞ்சிச்சுன்னு போறோம், அவங்க ஒரு வேலையா போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போய் கேக்குறோமே. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. மே ஹெல்ப் யூ போட்டவங்கள்ட்டே கேட்க மாட்டீங்கன்னா பயமா இருக்கும் சார். பயப்படாத, பயப்படாதா. வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை ஒரு சின்னதா ஒரு குரல் எடுத்தா உடனே உனக்கு ஒண்ணு தெரியாது, வாய மூடுன்னு சொல்றீங்களே. நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். முக்கியமான விஷயத்தினா பேசுறாங்க, அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் தோணும். சில பேர் ஆபீஸ்ல நல்லா வேலை செய்வாங்க, சில பேர் பிசினஸ்ல. சரி, அதை சொல்லலான்னு வந்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது. சில பேருக்கு எதுவுமே வராது. அந்த 3வது டைப்